நாளைக்கு தான் எங்கள் ஸ்கூல் வந்துட்டு ரீஓப்பன் ஆகுது. இதுக்கு இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 வீக்காக வந்துட்டு ஸ்கூல் ஒர்க்கு, அதுக்கப்புறமா மீட்டிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு செம்ம வேலை இருக்கும் கிளாஸில். ஈவினிங் வந்துட்டு ஓப்பன் ஹவுஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ஓப்பன் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். நம்ம கிளாஸ் ரூம் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய ஒர்க்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வேர் தான் போட்டு கிளம்புனேன். ஏன்னா இருக்கிற வேலையில் நம்ம வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலோ இல்லை ஜீன்ஸ் போட்டு போனாலோ நல்லா வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், அதுக்கு வந்துட்டு ஏன் ஆக்டிவ் வேர்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. அதை போட்டுட்டு இருக்கும்போது இருக்கிற கம்ஃபர்ட்டு, நம்ம வேலை செய்கிற சுறுசுறுப்பு எல்லாமே வேறு லெவலில் தாங்க இருக்குது. ட்ரை பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் வேர் போட்டு ஒர்க் அவுட்டோ இல்லை வாக்கிங்கோ சம்திங் ஏதாவது பிஸியாக இருக்க அன்றைக்கி போட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொடி இட்லி தான் வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பொடி இட்லி தான் பசங்களுக்கு கொடுத்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு கொடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு ரசம் சாதம், கத்திரிக்காய் பொரியல்.